எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்து முறைப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கூடவே ஜாதகம் இறக்குற வரைக்கும் பயணிக்குது. அப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம தொடர்ந்து நிறைய சந்தேகங்களோடையும் நிறைய கேள்விகளோடையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. அந்த கெஸ்ட் பாத்தீங்கன்னா அமாவாசை ஜோதிடர் திரு பொன்முடி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். நம்ம இன்னைக்கு டாபிக்ல நிறைய பேர் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஜாதகம் மேல நம்பிக்கை இல்லை, ஜோசியம் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் தினமும் அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது தினராசி பலன் அப்படிங்கறது டிவிலயோ பேப்பர்லயோ கேலண்டர்லயோ பார்த்துட்டு தான் அவங்களோட நாட்களையே ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லதா நடந்துருச்சுன்னா பெருசா யாரும் எதுவும் சொல்றது இல்லை. அது இன்கேஸ் தவறா முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா அதை எழுதினவங்களை திட்டாம இருந்ததும் கிடையாது. ஸோ இதை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? பொதுவா பொது பலன் எல்லா ஜோசிகாரங்களையும் ஒத்துக்கிட்டது என்னன்னா 30% தான் வேலை செய்யும், 20% வேலை செய்யும். ஏதோ 1000 பேர்த்துல ஒரு ஆளுக்கு அந்த கேலண்டர் மிதுனம் பணிவு, மிதுனம் ஏமாற்றம், இல்லை கடகம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியோட அளவு பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் இல்லை கீழேயே கிடைச்சிருந்தாலும் 1,00,000 ரூபாவோ இல்லை ஒரு வீடோ அன்னைக்கு ஒரு சொத்து கூட எழுதி வைப்பாங்க. அப்போ சொத்து எழுதணும் என்ன சொல்லுவான், எனக்கு சொத்து கிடைச்சது இன்னைக்கு வெற்றி, உண்மையிலேயே வெற்றி தான் அடைஞ்சது. அது ஒரு பொது பலன் தான். அவன் ஜாதகம் தான் மெயின் ஒன்று. அந்த ஜாதகத்தில் அவனுக்கு எல்லா கேட்டும் ஓப்பன் பண்ணி இந்த கேட்டும் ஓப்பன் பண்ணால் அது வெற்றி. அப்போ ஒரு 4-5 கேட்டு இருக்கு, அதெல்லாம் தாண்டி 5ஆவதா கேட்டு போகும்போது தான் நீங்க சொன்ன அந்த தின கேலண்டர் போகும். இப்போ புது பந்தயத்தில் நீங்கள் ரேஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 குதிரை நின்றுட்டு இருக்கும். இந்த 8 குதிரையை பார்க்க மாட்டாங்க, குதிரை ஓட்டுறவனை பார்ப்பாங்க. அந்த ஓட்டுறவனை அதுக்கு முன்னத்த நாள் நைட்டே பேசிடுவாங்க. கண்டிப்பாக அந்த 8ல் ஒரு ஆள் தான் ஜெயிக்க போகிறான். அந்த ஒரு ஆள் யார் இங்கே நிர்ணயம் பண்ணுறோம் ஒத்துழைப்பான். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 8 பேர்த்துக்கு பணம் கட்டி வைப்பாங்க. 7ஆவது ஆள் இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸடு. அப்போது 7 யாருமே கட்ட மாட்டாங்க, 7ஆம் நம்பர் யாரும் கட்ட மாட்டாங்க. அப்போ மீதி வேலை 3ல் நிறைய கட்டி வைப்பான், 4ல் கட்டி வைப்பான், கண்டிப்பாக ஜெயிக்காது. அது மாதிரி இதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்களும் நிறைய முடிச்சுகளும் இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப ரேஸ் கோர்ஸ்ல குதிரை ஓட்டுறவங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி இப்ப இந்த குதிரை தான் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறது முன்னாடியே இது பண்ணி நான் மிகப்பெரிய ஆளு பார்த்ததனால சொல்றேன். ஓகே, குதிரைக்கு என்னெல்லாம் பண்ணா நம்ம ஜெயிப்போம். இப்போ அதிர்ஷ்டம்னா என்ன, அப்போ அந்த அதிர்ஷ்டம் யாரெல்லாம் ஜெயிக்கும் அதெல்லாம் கணக்கு. குதிரைன்னு சொன்னதுனால எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த குதிரை காலில் கட்டுற அந்த லாடம் வீட்டில் மாட்டி வச்சா அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா நிறைய கோவில் பகுதியில எல்லாம் நார்மலா அதை செஞ்சு விற்கிறாங்க. அதுலயும் இந்த ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ற குதிரையோட இந்த கால் இந்த மாதிரி இருக்கிறது தான் மாட்டணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? எந்த குதிரையா இருந்தாலும் ரொம்ப நாள் தேஞ்சு போன ஒரு குதிரை லாடம், அந்த லாடமே தேஞ்சு போய் ரத்த குழம்போட ரொம்ப சிக்கலாக இதை கழட்டுவாங்க. அந்த லாடத்தை யூஸ் பண்ணும்போது தான் அதுதான் யூஸ்ஃபுல் ஒழிஞ்சு. அது முறைப்படி அதுக்கு சாங்கியமெல்லாம் பண்ணணும், பண்ணி அது சில விஷயம் பண்ணணும். சும்மா அதெல்லாம் மந்தகம் தந்தகம் எந்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த இதுக்கு போவீங்க. அது ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் அது மந்தகம், 2 பேர்த்துக்கு தெரிஞ்சால் அது தந்தகம். இப்போ நான் ஊருக்கு சொன்னால் அது அந்தமாயிடும். அதே நான் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் செய்வேன், பண்ணியிருக்கேன், நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. டோட்டலாக ஒரு வாஸ்துவே மோசமாக இருக்குது, வீட்டையே இடிக்கணும், இந்த ஆஃபீஸே கோணையாக இருக்குது, தொழில் அப்படியே மந்தமாக இருக்குது, தொழிலே ஓடலை, திஷ்டி
எதுக்கால ஏதோ பண்ணிட்டான், இல்லை இவனுக்கே ஏதோ ஒன்று பிடிச்சிடுச்சு, அப்போ அந்த குதிரையை லாடம் வைப்பது நல்லது. அதை விட குதிரையோட குழம்பு இருக்கும், வெட்டுவாங்கள்ல அந்த கால் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட லெக் இருக்கும், அதே ஒரு பகுதி வெட்டுவாங்க. அது வந்து இன்னும் பவர்ஃபுல். அது அது இன்னும் மிகப்பெரிய இடங்கள்லாம் அது அதோட ரேட்டே வேறு. ஒரு குதிரையை வளர்த்துனா ஒரு கடவுளுக்கு சமம் அது. அதனால தான் அதுக்கு கடவுளுக்கு இணையாக கொண்டாடுறாங்க, அந்த கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. குதிரையை வச்சு ஒரு ஜமீன் நடத்திட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு அந்த குதிரை செத்து போனாலோ இல்லை ஓடி போனாலோ, அந்த குதிரைக்கு ஏதாவது உடம்பு செய்யாமல் போனாலும் அந்த ஜமீனே காலியானதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். ஒரு ராஜா, நாட்டுக்கு ராஜாவே குதிரையை வச்சு, பொண்டாட்டியை விட குதிரை தான் அவனுக்கு முதல் பொண்டாட்டி. ஒரு நாட்டுக்கு ராஜா குதிரையை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. குதிரைக்காக சண்டை கட்டினவங்களாம் இருக்காங்க. குதிரை கொன்னதுக்காக ஒரு நாடே அழிஞ்சு போச்சு. விஜயநகர பேரரசு கதையை போய் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை கொன்னதுக்காக தான் ஸ்டார்ட்டு. இப்போது ஜாதகம் அப்படின்னும்பொழுது ஓலைச்சுவடி ஜாதகம் பார்க்குறாங்க, கைரேகை ஜோசியம் பார்க்குறாங்க, கிளி வச்சு பார்த்தாங்க, இப்போ எலி வச்சு பார்த்தாங்க, அதை தாண்டி பாவம் அந்த கண்ணூர் பேர்டு, அந்த பேர்டெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஜாதகங்கள் உண்மையான பலனை சொல்லும், எதை மக்கள் நம்பி பார்க்கலாம்? ஆயுடம் வந்து உண்மை ஓரளவுக்கு வந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு ஆயுடு போடுவாங்க. தாயம் உண்மை, சோழி உண்மை. இந்த எலி இதெல்லாம் வந்து பச்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பச்சியை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். கோழியெல்லாம் அப்படி தான் சண்டைகள் ஸ்டார்ட் ஆச்சு. கோழி சண்டை எப்படி விடுவாங்க, பச்சி வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த பச்சி நேரத்தை வச்சு சாதாரண ஒரு சின்ன கோழியும் கூட ஒரு பெரிய கோழியை அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காகம் மயிலை அடிக்குது, மயில்னா அந்த மயில் இல்லை, கோழியில் மயில்னு ஒரு இனம் இருக்குது, காகன்னு ஒரு இனம் இருக்குது. அப்போ அந்த மயில் துயிலாகுதா இல்லை மயில் மிகப்பெரிய வெற்றி அடையுதா அப்படின்போது அந்த மயில் நேரத்தில் கோழி விடுவாங்க. சேவலை விடும்போது அது சாதாரண சின்ன சேவலாக இருக்கும், பெரிய சேவலை அடித்து தூக்கிடும். இது எல்லாத்துலேயுமே ஜாதகம், அதிர்ஷ்டம், ஆயுடம் இதெல்லாமே இருக்குது. சொல்கிறவன் பார்க்கவும் முறை ஒன்று இருக்குது, பார்த்தவனோ வந்தவனோட நேரம், சொல்கிறவனோட வாய், இது பழிக்கும்போது இப்போ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குமா, ஜோசிகானுக்கு டைம் நல்லா இருந்தால் அவன் சொன்ன ஜோசியும் பழிக்கும். ஜோசிகா அதாவது இப்போ ஊர் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஜோசிகான் பண்ணிட்டான், இன்டர்வியூ கொடுத்துட்டான், ஒன்று போய் அவனோட நேரம் நல்லா இருந்தால் அது சொன்னது தப்பாக சொன்னால் கூட பழிக்கும். இது எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக எனக்கு சொல்லப்பட்டது. நான் அதை எனக்கு சந்திராஷ்டமெல்லாம் வந்துன்னா அன்றைக்கி ஜாதகமே பார்க்க மாட்டேன். அவன் கெஞ்சுவான், முடியவே முடியாது எனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், இன்றைக்கி நான் பார்க்க மாட்டேன். சந்திராஷ்டமம் நாட்களில் என்ன மாதிரியான இது விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்? ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னும் போது சில பயம் இருக்குது செய்யுது. ஐயோ இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம், நான் எந்த வேலை பண்ண மாட்டேன், பணம் கொடுத்தல் வாங்கல் பண்ண மாட்டேன், புது விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை அந்த சந்திராஷ்டமம் ஏற்படுத்தும்? நீங்களே பாதி சொல்லிட்டீங்க. பணம் கொடுக்க மாட்டேன், புது விஷயங்கள் எந்த விஷயமே பண்ணக்கூடாது. கணவன் மனைவி சண்டை கட்டுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் அப்படின்னு, அது சந்திராஷ்டமணிக்கு முடிவு எடுக்காமல் அடுத்த நாள் பண்ணால் அது மிகப்பெரிய மாற்றங்கள். இப்போ பணம் கொடுத்தல் வாங்கல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த விஷயத்த சொன்னேன். இன்கேஸ் நான் அந்த சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்? அந்த பணம் திரும்பி வராது, அந்த மாதிரிலாம். தீராத பணம் அந்த சந்திராஷ்டம் மட்டும் இல்லை, சில நட்சத்திரங்களுக்கு அன்றைக்கே கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆகாத நட்சத்திரங்கள் சில இருக்குது, அது எந்த ஜென்மத்திலையும் கொடுத்தாலும் திருப்பி வராது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம கொடுத்து தானே ஆகணும். அப்போ போய் நான் உட்காந்து 4 நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் யாராவது கொடுக்க போகணும்னு நீங்கள் லிஸ்ட்டு வைப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போவீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி எப்படி வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? திருப்பி வராதுன்னு வராது தான். கொடுக்கும்போதே அது தானம் தான், அது அவ்வளோதான்.
இல்லை எனக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது நான் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி தானே அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஏதோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பிக்கை, அந்த ஜாதக ரீதியாக, அந்த நட்சத்திர ரீதியாக நம்பிக்கை தான் துரோகமாக மாறுது பின்னாடி. நானும் என் வாழ்க்கையில் சரி நம்ம ஜோசியம் படிச்சிருக்கோம், நம்ம அவனுக்கு உயிர் போகுது, குடும்பமே செத்து போகுதுன்னு சொல்கிறாங்க, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே பணம் வரல. கேலண்டர் அப்படின்னும் போதே அதில் நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னு இத்தனை நேரங்களாக ஒரு நாளை வந்து நம்ம பிரித்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல நேரத்தில் தான் நம்ம எல்லா காரியமும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது இல்லையா? ஸோ அந்த நல்ல நேரம் பார்த்து பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் பயன்கள் இருக்குது? டெய்லி அந்த நல்ல நேரம் நம்ம பார்த்துட்டு தான் எந்த ஒரு விஷயமே பண்ணணுமா? ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் நல்ல நேரம் பார்க்கணும். தாலி வாங்குதல், தாலி கட்டுதல், வீடு வாங்குதல், வீடு கட்டுறது, அப்புறம் விற்க, குளிக்க, ரொம்ப வியாதி வந்தவங்க மாத்திரை சாப்பிட்றது. இப்போ வியாதி வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாங்க, ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தவங்க குளிப்பாங்க. இதெல்லாம் நட்சத்திரம் நாள் அதெல்லாம் பார்த்தே ஆகணும். நான் வந்து இன்றைக்கி சேலை வாங்கினேன், நான் இன்றைக்கி வந்து சேலை கட்டுறேன், இதெல்லாம் பார்க்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறது பேசிக்கான விஷயங்கள். அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டத்துக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அதை அவமானப்படுத்தி அதை வந்து எதுவாக ஈஸியாக வந்து கேவலப்படுத்த வைக்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை மக்கள் நீங்களே. இன்றைக்கி சூரிய உதயம் எத்தனை மணின்னு சொல்ல முடியுமா? அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி 6:20 சூரிய உதயம்னா எல்லாருமே 6 மணிக்கு தான் கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ 9 மணிக்கு ராகு காலம், இப்போ 1:30 to 3 மணிக்கு ராகு காலம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சூரிய உதயம் 6:20க்கு ஓப்பன் ஆகுது. 20 நிமிஷம் தள்ளி தான் வருது. 1:30 கிடையாது, 1:40க்கு தான் ராகு காலமே ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 6 to 6க்கு தான் கேலண்டர் போடுறாங்க. அதுவே பேசிக்காக தப்பு. அன்னைக்கு சூரிய உதயம் பார்க்கணும். சிலது 5:50க்கே ஸ்டார்ட் ஆகும் சூரிய உதயம். அப்போது எல்லாருமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடும். இந்த கணக்கே இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் மணிக்கணக்கில் பேசுகிறாங்களே, அதெல்லாம் சொல்கிறதில்ல மக்களுக்கு. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, சின்ன கோபமாக நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது. இதெல்லாம் பார்க்கவில்லை. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஓடை இருக்குது. சூரிய ஓகை, சுக்க ஓகை, சந்த ஓகை. இந்த ஓகை வேலை செய்யும். சூப்பர் நேரம் இருக்கிற நேரத்துலேயே சனி ஓகை போயிட்டுருக்கும், வேலையே செய்யாது. யமகண்டம்னு சொல்கிறாங்க, ராவு காலம் சொல்கிறாங்க. அப்போ சுக்க ஓகை போயிட்டுருக்கும், வேலை செய்யும். அப்போ தான் இந்த மக்கள் என்ன, நான் பண்ணினேன் ஒன்றும் நடக்கலையே. இந்த அமைதிப்படையில் மணிவன் ஒரு டைலாக் எழுதியிருப்பார். விதி என்னென்னா, அவங்க மருமகன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க, மகளோட சொந்த. அப்போ நான் இதை கேட்க, உங்கள் மாமனார் வந்து இப்படி சொல்லி ஜோசி உலகத்தையே கொஞ்சம் கலக்க வச்சுட்டாரு, என்ன நடந்தது அப்படின்போது அவர் வாயால் சொன்ன ஸ்டேட்மெண்ட். கெட்ட நேரத்தில் தான் அவர் வந்து ஆபரேஷன் பண்ண அனுப்பணுமா, திருப்பி வரல மணிவண்ணனுக்கு. மணிவண்ணனுக்கே இந்த நிலைமைன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா இதெல்லாம் உண்மை. கெட்டனா யமகண்டத்திலே ஆபரேஷனுக்குள்ளே அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவர் எழுதுனது வேணால் எழுதி வைக்கலாம், கைத்தட்டி வைக்கலாம். ஆனால் அந்த கெட்ட நேரத்தில் தான் அனுப்புனாங்க, திருப்பி வரலின்னு சொந்த மருமகனோட ஸ்டேட்மெண்ட். இது நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அப்போ எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும். அப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பொய் சொல்லியிருக்கணும். இப்போ உண்மைன்னா இதெல்லாம் உண்மை தான், ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது மாதிரி நிறையா பேர்த்தோட ரகசியம் இருக்குது. ஏன்னா இது சொல்லி ஆகணும். ஏன் சொல்லணும்னா, ஆகும்னா அமைதிப்படை கதையை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாஸ்டர் ஆகி ஜோசியாகி நான் முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கு. அதனால் இதை நல்ல மக்களுக்கு போய் சேவணும்னு நான் நினைக்கிறேன். அவன் யமகண்டம் வந்தாட்டா ஐயோ அப்படின்னு இல்லை, அவங்களோட கெட்ட நேரம் அந்த சனி ஓகையில் போய் மாட்டியிருப்பார். இது எதுக்கு சொல்லணும்னா, சூரிய உதயத்தை எல்லாரும் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையான பார்க்கணும், ஜோசியே தேவையில்லை.
அந்த கேலண்டரை பார்த்தும் கூட நீ ஜோசிக்கானம் ஆகலாம். ஒவ்வொரு மனுஷனும் ஆகலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜோசிக்க அவன் தப்பாக தான் சொல்லுவான். அதே மாதிரி அவனுக்கு கேட்குற ஃபீஸை கொடுங்க கரெக்டான ஆளுக்கு. எதுவுமே கொடுக்காம அவங்ககிட்ட ஃப்ரீயாகவே வெறுங்கையில் முளம் போட்டு பண்ணால் அவனும் போய் தான் சொல்லுவான். இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் உண்மையாக சொல்கிறாங்க, யார் சும்மா சொல்லி அடிச்சு விட்றாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் யாரை சார் மக்கள் நம்புவாங்க சொல்லுங்கள்? அப்படி தான் ஆகணும். ஒரு சின்ன டெஸ்ட்டில் தெரிஞ்சு போகும்ல. ஒரு விஷயம் சொல்லி அவன் நடக்கலைன்னா ரெண்டாவது போகாதீங்க, அவங்கக்கிட்ட போகாதீங்க, மீண்டும் மீண்டும் போகாதீங்க, கீழே வந்து போடுங்க. இந்த ஆள் சொல்லி நடக்கலைன்னு போடுங்க. எப்பயுமே வந்து நம்ம ஒரு யாரையோ ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஒரு வாட்டி நம்ம பார்க்க போகிறோன்னே வச்சுப்போமே, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மறுநாள் வந்து சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னும் போது இந்த புரியாத வார்த்தைகளை பேசி எவ்வளோக்கு எவ்வளோ டேக்கெலாம் வெளியில் அனுப்ப முடியுமோ அதை அனுப்பிட்டு தான் இருக்கேன். இந்த கோச்சாரம்பாங்க, இந்த 7.5 சனியில் இந்த பாதம் அந்த ஆக்சுவலி இது பாமர மக்களுக்கு நிச்சயமாக புரியாது. நான் அவங்க எதிர்பார்த்து வர்றது என்ன, இதை செய், இது நடக்கும் அப்படின்னு அந்த துண்டு ஒன்று வெட்டு 1 துண்டு 2 வந்து ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த இல்லை சொல்கிறேன். இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது பண்ணு உனக்கு நல்லா இருக்கும், இது பண்ணாத உனக்கு நல்லா இருக்கு, அது வராது. இந்த நேரத்தில் இது இப்படி பண்ணுங்க, அந்த நேரத்தில் இது இந்த கோச்சாரம் நடக்குது, இதை நான் அன்னைக்கு பார்க்கல, இது வந்து அன்னைக்கு எனக்கு பார்க்க விடலை, அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. என்னையே நான் வந்து நல்லது ஒருத்தனுக்கு கெடுதல் வரப்போ டைமை சொல்லும்போது இந்த காதல் வாங்கிட்டு அந்த காதலை விட்டுருவாங்க. நான் எப்பவுமே ரெக்கார்டு போட சொல்லுவேன். சாதகம் பார்க்கும்போது ரெக்கார்டு போடுங்க. நான் தப்பு பண்ணாலும் அந்த ரெக்கார்டு சொல்லும், நீ மிஸ் பண்ணாலும் இந்த ரெக்கார்டு திருப்பி பார்க்கணும். அப்படி சமீபத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும், ஆனால் உங்களுக்கு ஆயில் கெட்டி நீங்கள் எந்த சூழ்நிலையும் தப்பிச்சிடுவீங்க அப்படி ஃப்ளோவை சொல்லிவிட்டு மீதி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மரத்துக்குள்ளே போய் சிக்கி மரத்தில் போய் விழுந்து காலையில் லாக் ஆகிடுது. ஆனால் அவர் காப்பாற்றப்படுறாங்க. சுண்டுவில் மட்டும்தான் அடி, மீதி எல்லாம் சேஃப். ஆனால் வண்டியில் கண்டம் ஒன்றுத்துக்குமே ஆகாத அளவுக்கு ஆகிடுச்சு. அவர் வந்து உடம்பு நல்லானோடனே எனக்கு தான் கால் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு லைனில் சொன்னீங்க, நான் சரியாக கவனிக்கலை, ஆனால் என் பொண்ணு கவனிச்சா, அப்போ அந்த ரெக்கார்டு போட்டு பார்த்தோம், அவன் சொன்னது கரெக்டு தான். அப்போது அழுத்தமாக நம்ம சொல்ல விட மாட்டேங்காங்க. நம்ம ஒரு கோடு தான் சொல்ல முடியுது. அழுத்தமாக நெகட்டிவாக சொன்னால் என்ன ஆகுதுன்னா அதுவே திருப்பி திருப்பி கேட்டு என் வாயால் திருப்பி ஆமாம் நல்லது நடந்ததுங்கன்னு சொல்கிற மாதிரி பண்ண வைக்காங்க. நான் 2 தடவை கேட்டு 3ஆவது தடவை சொல்லுவாம்மா இதை திருப்பி திருப்பி கேட்காதுமா, அது சொன்னது தான், எனக்கு இது நடக்கும், நீ மாற்றி கேட்டேன்னா நான் மாற்றி சொன்னதுனாலையெல்லாம் மாறியாது. இது வந்து இந்த நேரம் தப்பான நேரம். ஒரு மோசமான டைம் நடக்குதுன்னா அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நடந்து தான் ஆகும் இல்லையா, விதிப்படி அது நடந்து தான் ஆகும். உங்கள் மூலியம் ஜோசியம் படித்த நம்மளுக்கு குருதிசையில் சுய புத்தியில் குருதிசின்னு இல்லை, எல்லா சுய புத்தியிலையும் தாயையோ தந்தையோ அவங்க கூட இருந்தவங்களையோ யாரோ ஒருத்தவங்கள காயப்படுத்தி இல்லைன்னா அவங்க இறந்து போய் கண் கலங்க வைக்குங்கிறது விதி. இதே நாங்கள் ஊருக்கே சொல்லிட்டு இருப்போம். என்னோட குருதிசையில் சுய புத்தியில் எங்கள் அப்பா வாயிட்டு சொல்கிறார், உனக்கு 2.25 வருஷம் இருக்குது, எங்கள் கூட படுக்காது, தனியாக போய் படு, ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு வேளை நான் தவறுனாலும் தவறலாங்க, நான் அழுகிறேன், எப்படி அப்படி எனக்கு தனியாக படுக்க வைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் சுய புத்தி அப்பா இறந்துடுறாரு. தனியாக படுக்க வச்சா நமக்கு அந்த அளவுக்கு கம்மியாகும், அப்படியும் உடையும். அந்த அளவுக்கு அது நான் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ சுய புத்தி பயங்கரமான ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். ஒருத்தனுக்கு சுக்கர திசை சூப்பர் அடிக்குதுமா, சுய புத்தியே காலி பண்ணி விட்டுரும். ராகு திசை பிச்சுக்கிட்டு போகுமா, சுய புத்தி காலி பண்ணும், அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். அப்போது நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா மொத்தமாக அந்த திசை வேலை செய்யுது, மொத்தமாக யாருக்கும் எதுவுமே நடக்காது. ஒரு சுக்கர திசையில் சுய புத்தி நடந்து ஒரு நல்ல புத்தி அவனுக்கு புத்தியோ இல்லை குரு புத்தியோ வேலை செய்யுதுன்னா 2.25 வருஷம் இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதம் அவனுக்கு வேலை செஞ்சிடும். அது வந்து 6 வருஷத்துக்கோ இல்லை அந்த யுகத்துக்கோ சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த அளவை கண்டுபிடிக்கணும். அவன் தான் ஜோசிக்கிறான். ஸோ இன்னைக்கு நீங்கள் எங்கள் நேர்களுக்காக எஸ்வி ஆன்மீகம் நேர்களுக்காக நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை எங்கள் கூட பரிமாறிக்கிட்டீங்க.
சொல்லியிருக்கீங்க. இதே போல தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட கேள்விகளுக்கு ரொம்ப புரியும்படியா, எல்லா நேயர்களுக்கும் புரியும்படியா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கிளியரா சொன்னதுக்காக ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. இதே போல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க.